இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ரீரிலீஸ் படங்களை விடுங்க, தமிழ் படங்கள் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கடந்த 3-4 வாரங்களில் ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 திரைப்படங்கள் ஓடுது. அதில் இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆன 8 திரைப்படங்களும் அடங்கும். இது இல்லாமல் லால் சலாம், லவ்வர், அப்புறம் சைரன், அப்புறம் ப்ளூ ஸ்டார், இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 13-14 திரைப்படங்கள் வச்சுக்கோங்க. இந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு, ரீசெண்டாக வந்த 8 திரைப்படங்களோட இதுவரையும் 5 நாள் டோட்டல் கலெக்ஷன், அப்புறம் இந்த படங்களோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ இந்த படங்கள் மொத்தமாக நஷ்டமாயிருக்கு தமிழ் சினிமாவுக்கு, இந்த 8 படங்களால் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஹிந்திலையும் மலையாளம்லையும் பெரிய ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், முந்தானத்து வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஜோதிகா ஓடி வர மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு நிறையா பேர் ராஜா, பூவெல்லாம் முன்வாசம், வாலின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. என்னடா இது, இந்த மியூசிக்கை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னா, ஆஹா இது காதல் கடிதம் திட்டவே ஜோடி படத்தில் இருக்க பாட்டு, அதை அப்படியே எடுத்து ஹிந்தியில் வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்து ஹிந்தியில் வைக்கல, ஹிந்தியில் இருக்கிறது தான் அப்படியே இதில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு 98. இப்போது இந்த படத்தில் தான் ஜோதிகா முதலாக அறிமுகமாகறாங்க. தமிழில் இல்லை, ஹிந்தியில் தான் முதலாக அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் தான் வாலி, அதுக்கப்புறம் எல்லா படமும் அவங்க நடித்தாங்க. ஸோ இந்த படம் தமிழில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான காதலுக்கு மரியாதை படத்தோட ரீமேக்கு. அங்கேயுமே இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு, இந்த பாட்டே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகன்ராஜ், ஓம் பிரகாஷ், பாஸ்கரன், சிராஜ், அப்புறம் ஐக்யூ விஸ்வல். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை கெஸ் பண்ணுங்க. அப்புறம் நிறையா பேர் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க, அதை இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அதை பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபைட்டர் அந்த படத்தோட டேட் 34 கலெக்ஷன் இந்தியாவில் 29 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 249 கோடியே 74 லட்சம், 342 கோடியே 85 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 178 கோடியே 28 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரு. ஸோ 115 கோடிக்கு வியாபாரமான இந்த படம் 63 கோடியே 28 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அவங்க வியாபாரம் பண்ணி அவங்க லாபம் எடுத்தால் தான் ஒரு படம் வெற்றி படமாகவே அமையும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா அந்த படத்தோட டேட் 19 கலெக்ஷன் இந்தியாவில் 84 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 2 லட்சம். இதுவரையும் இந்த படம் 90 கோடியே 18 லட்சமும், இந்தியாவில் வேர்ல்டு வைடு 127 கோடியே 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 75 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், ஷேரு 66 கோடியே 14 லட்சம். ஸோ 52 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்ற இந்த படம் உலகம் முழுக்க 14 கோடியே 14 லட்சம் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படமே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைது. அப்புறம் கிராக் அப்படிங்கிற படம், இந்த படம் இந்தியா முழுக்க 74 லட்சம் 5வது நாள், வேர்ல்டு வைடு 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு 5வது நாள். ஸோ இதுவரையும் இந்த படம் இந்தியாவில் 11 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 7 கோடியே 72 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 34 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. ஸோ இதுவரையும் 22% தான் இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைய போகுது. அப்புறம் ஆர்டிகல் 370 அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 27 லட்சம், ஒரு நல்ல வசூல் தான். 33 கோடியே 24 லட்சம் இந்தியா முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 41 கோடியே 10 லட்சம். 35 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 25 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 21 கோடியே 37 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ 85% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னொரு 2 நாளில் இந்த படம் 100% ரெக்கவர் ஆகி பெரிய ஹிட்டான படமாகவே அமைய போகுது. இன்னொரு பக்கம் இது ஒரு ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். அப்புறம் தெலுங்கில் ஊர் பேர் பைரவ கோணா இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் 48 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 53 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 16 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 86 லட்சம். 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 11 கோடியே 59 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரு.
ஸோ 16 கோடிக்கு விற்ற இந்த படம் இதுவரையும் 72% ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 8 கோடி 9 கோடி கிட்ட வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் பிரம்மயுகம் அந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் கேரளாவில் 70 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 23 கோடியே 24 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 50 கோடியே 65 லட்சம், 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 20 கோடிக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, 26 கோடியே 84 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ 6 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. 13 நாளில் இந்த படம் வந்து 50 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வெற்றி படமாகவே அமையுது பிரம்மயுகம். அப்புறம் பிரேமலு அந்த படத்தோட டே 19 கேரளாவில் 1 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 24 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 43 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 66 கோடியே 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 4.5 கோடிக்கு போயிருக்கு. 35 கோடியே 29 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த படம் 30 கோடியே 79 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. வாங்கி விற்ற எல்லாருக்குமே அப்படியே அடிச்சிருச்சு பம்பர். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். உண்மையிலே ஒரு நல்ல படம், தரமான படம் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா இந்த படம் ஒரு பக்கம் பிரம்மயுகம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே, பிரம்மயுகம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த படம் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் 6 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கேரளாவில் 2 கோடியே 98 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 74 லட்சம். ஸோ இதுவரையும் இந்த படம் 25 கோடியே 12 லட்சமும், கேரளாவில் வேர்ல்டு வைடு 44 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. 9 கோடிக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 23 கோடியே 72 லட்சம் இதுவரை ஷேர் வந்திருக்கு. 14 கோடியே 72 லட்சம் இந்த படம் ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துருச்சுங்க வெறும் 6 நாளில். ஸோ நீங்கள் பிரேமலு அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை விட அதிகமாக தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அது காரணம் நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறேன், இது நான் எவ்வளோக்கு மேக் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது நான் இந்த விலைக்கு கொடுக்குறேன், அதுக்கான ஒர்த்து இந்த படம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஒரு 3 கோடிக்கு எடுத்தேன், அதனால் நான் 2 கோடிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த சட்டமும் கிடையாது. ஸோ அப்படி இங்கே நிறையா படங்கள் அப்படி வியாபாரம் ஆகிறது கிடையாது. கம்மி பட்ஜெட்டில் உண்மையிலே அந்த படத்துக்கு ஜென்யூனாக எவ்வளோ செலவாகுமோ அவ்வளோ செலவான படங்கள் தான் இந்த பிரேமலு அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இப்போ தமிழ் படங்களோட நிலவரத்தை பார்ப்போம். வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தோட டே 26 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 12 கோடியே 74 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 36 லட்சம். ஸோ இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸை நாளைக்கு தெளிவாக பார்ப்போம். அப்புறம் லவ்வர் அந்த படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 7 கோடியே 96 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 90 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. ஸோ இதையுமே நாளைக்கு பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு. லால் சலாம் டே 19 5 லட்சம் வந்து தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 6 லட்சம். இதுவரையும் 31 கோடியே 32 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சைரன் அந்த படத்தோட டே 12 தமிழ்நாட்டில் 52 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 13 கோடியே 7 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 53 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. இந்த படம் இதுவரையும் ஒரு 16 கோடி கிட்ட வசூல் எடுத்துருச்சுன்னு வைங்களேன். உங்களை பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல வசூலா இல்லை ஓகே அப்படிங்கிறீங்களா, இல்லை இது ஒரு மோசமான வசூல் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதை நாளைக்கு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் ரீசெண்டாக வந்த படங்களில் இந்த ஒரு 6 படங்கள் ரொம்ப ஒரு மோசமான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்மளால் 80,000 90,000 1 லட்சம் அப்படின்னு சொல்கிறத விட ரணமும் வித்தைக்காரனும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரணம் டே 5 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 லட்சம். இதுவரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் 75 லட்சமும், வேர்ல்டு வைடு 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வித்தைக்காரன் அந்த படத்தோட டே 5 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 26 லட்சமும், தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 8 படங்களோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் டோட்டல் கலெக்ஷன் 3 கோடியே 16 லட்சம். ஸோ இந்த 8 படங்களோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27 கோடியே 50 லட்சம். இந்த மொத்த 8 திரைப்படங்களோட 5 நாள் ஷேர் 1 கோடியே 75 லட்சம். ஸோ 27.5 கோடி போட்டவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை தேட்டர்ஸ் இருக்காங்க, அந்த தேட்டர்ஸை நம்பி எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரோட நிலைமையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்னப்பா எக்ஸாம்லாம் இருக்குது, நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்த தேட்ரு டிக்கெட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், சின்ன படங்கள்லாம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரீரிலீஸ் படங்கள்லாம் கம்மி ரேட்டில் கொடுக்கலையா, 60 ரூபா 70 ரூபாய்க்கு கொடுக்கலையா? ரீரிலீஸ் படங்களை கம்மி ரேட்டுக்கு கொடுக்கலாம். அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த படங்கள்லாம் அவங்கக்கிட்ட சொந்தமாகவே இருக்கும். இப்போ திருமலை, வாலி, அண்ணாமலை இந்த படங்கள்லாம் கமலா தேட்டர்கிட்ட சொந்தமாகவே இருக்கும். அவங்க வந்து வேறு யாருக்கும் ஷேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாளைக்கு 4K டிஜிட்டல் ரீமாஸ்டரில் ஒரு படம் வருது, அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு ஷேர் கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு.
ஸோ இது வந்து ரீமாஸ்டர் 4K வெர்ஷன் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சிருக்க அந்த படத்தை தான் அவங்க போடுறாங்க. இப்போ இந்த 8 புது திரைப்படங்கள் வந்திருக்குல்ல, இந்த படங்களுக்கு அந்த மாதிரி ரூ. 60 ரூ. 70 டிக்கெட் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கு நீங்க ஷேர் கொடுத்தாகணும். ஸோ தியேட்டர் ஓனருக்கு ஒரு அமௌண்ட் வேணும், தியேட்டர் நடத்துறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்ல, அதை எடுத்துப்பாங்க. அது இல்லாம நிறைய டாக்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் போக தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு போட்ட முதல்ல, அதாவது வர்ற கலெக்ஷன்ல இருந்து ஒரு 50-52% வரும். ஸோ இப்போ நீங்க ரூ. 50 60 கொடுத்து ரூ. 70 கொடுக்க சொன்னா கூட அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கரண்ட் பில்ல இருந்து எல்லாமே விலை அதிகம். நீங்க வந்து அதான் ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நீங்க ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டா கூட ஏதாவது ஒரு நாள் எனக்கு நடிச்சு கொடுங்க, இல்லை ஏதாவது அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டா கூட ரூ. 200 250 கொடுத்தா கூட ஓகே. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே விலை ஏறிடுச்சு, எல்லாரோட சம்பளமுமே ஏறிடுச்சு, எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயமும் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கடந்து நம்ம டிக்கெட் விலையை மட்டும் சொல்ல முடியாது. அப்படியே டிக்கெட் விலை நீங்க சொல்ற மாதிரி ரூ. 60 கொடுத்தா கூட இந்த படங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் 30% ஃபுல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கல நிலவரம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அதிக வசூல் பண்ற படங்கள்ல மலையாள படம் தான் முக்கியமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த தமிழ் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வசூலை தான் எடுத்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னா உண்மையிலே நல்ல படம் வரல, அதுதான் உண்மை. ஸோ இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.